பட்ஜெட்டானது ஆகஸ்ட் 5, 6 ஆகிய தேதிகளில் தாக்கல் செய்யப்படும் என அரசு சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வேளாண் பட்ஜெட் தொடர்பாக கருத்து கேட்கும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் 10 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? என்னென்ன சிறப்பம்சங்கள் குறித்து இந்த வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது? பெற்ற பிறகாக குறிப்பாக நம்ம நடைபெறக்கூடிய முதல் பட்ஜெட் கூட்டமும் வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரும் வரக்கூடிய 5ஆம் தேதி 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக வேளாண் பட்ஜெட் தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் என்பது அங்கங்கே மாவட்டம் தோறும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வேளாண் நலத்துறை சார்பில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் குறிப்பாக 10 துறை அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நீர்வளத்துறை, உணவுத்துறை, பால்வளத்துறை, கால்நடைத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவத்துறை, வனத்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மற்றும் வேளாண் நலத்துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் வெங்கடரமணன், செங்கோட்டையன், வினோத், ஸ்ரீநாத், ராஜலட்சுமி, கமலி, விஜய் பாலாஜி, காந்திராஜ், ரஞ்சித் குமார், மதன் ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களின் இடமும் விவசாய சங்க பிரதிநிதிகளிடமும் கருத்துக்கள் என்பது கேட்கப்பட இருக்கிறது. வேளாண் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னதாக வேளாண் துறையில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெற இருக்கிறது, விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்ன, அதே போல விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன மேற்கோள் காட்ட வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் கருத்துக்கள் என்பது கேட்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக பேசிய அமைச்சர் வினோத்குமார் குறிப்பாக வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஏற்கனவே 4 மண்டல அளவில் கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருப்பதாகவும், சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களின் கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டு முதலமைச்சரிடம் அனைத்து கருத்துக்களும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு எல்லினோ ஆண்டாக இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு அரசுக்கு கை கொடுக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே பல்வேறு இடங்களில் உற்பத்தி என்பது பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதனை மேம்படுத்துவதற்கான என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும், அதே போல விவசாயிகளின் கடன் பிரச்சனை, விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வது காண்பதற்காக தொடர்ச்சியான முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் கேட்க இருக்கிறது. விவசாயிகளின் உற்பத்தி மட்டும் அதிகரித்தால் போகாது, விவசாயிகளின் வாழ்வாதாரமும் உயர்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். இந்த சங்கங்களின் கூட்டங்கள் வாயிலாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக பார்க்கப்பட இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது இருக்கும் என்றும் அமைச்சர் வினோத்குமார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விவசாயிகள் சார்பாக நடைபெறக்கூடிய அனைத்து கருத்துக்கள் கேட்பு கூட்டத்திலும் நெல் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி, அதே போல விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்டவை தொடர்பாக கருத்துக்கள் என்பது அதிக அளவில் கேட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த அனைத்து கருத்துக்களும் கேட்டறிந்தப்பட்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக இதற்கான தீர்வு என்பது காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அனைத்து மாவட்டங்களில் நடைபெற்றிருந்த கூட்டத்தின் அடிப்படையில் தற்பொழுது சென்னையில் மைய கூட்டமாக இந்த கூட்டம் என்பது தற்பொழுது கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. ரூபாய் மதிப்பிலான பயிர்கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். நம் அரசு பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தின் உணவு தேவை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27ஆம் ஆண்டிற்காக 131,36,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதனை எட்டுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துதல், நவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவித்தல், வேளாண் இயந்திரங்களின் பயன்பாட்டினை அதிகரித்தல் மற்றும் நிலையான வேளாண் நடைமுறைகளை பரவலாக்குதல் ஆகியவற்றின் மூலம் இந்த இலக்கை அரசு அடைய தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு விவசாயிகளின் விளைபொருட்களுக்கும் வேளாண் சார்ந்த தொழில் செய்வோர் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கும் நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் சந்தை ஏற்றத்தாழ்வுகளின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் குளிர்பதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதி தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கின விவசாய பெருமக்களே, நான் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு விஷயத்தை தொடர்ந்து உணர்ந்து வருகிறேன். எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் விவசாயிகள் அரசிடம் பெரிய விஷயங்களை மட்டும் கேட்பதில்லை. தங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு வேண்டும், தங்கள் விளைபொருட்கள் நியாயம்